மெரினா கடற்கரையில் சசிகலா ஓபிஎஸ் நேருக்கு நேர் சந்திப்பு. ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சி ஊட்டும் வகையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இதுவரைக்கும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருந்த நிலையில் நேரடியாக சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்ததோடு மட்டுமல்லாமல் 10 நிமிடங்கள் உரையாடிய காட்சிகளும் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாதுரை அவர்களின் 55வது நினைவு நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக ஓபிஎஸ் அவர்கள் முதலில் வந்தார். அதற்கு பிறகு சசிகலா அவர்கள் வந்ததை அறிந்த ஓபிஎஸ் அவர்கள் காரில் ஏறாமல் நின்றபடியே இருந்தார். உடனடியாக சசிகலா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியவுடன் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவுகள் என்பதை முடிவெடுப்பதற்காக ஒரு மீட்டிங் ஒன்றை ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று ஓபிஎஸ் அவர்களிடம் கூறியுள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களின் உடன் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களும் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேமுதிக, தற்பொழுது பாட்டாளி கட்சி, தற்பொழுது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து பாஜகவிற்கு ஆதரவுகள் அளிக்கப் போவதாகவும், இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் விடாப்படியாக அதிமுகவை மீட்டெடுப்பதில் மட்டும்தான் முழு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் விரைந்து முடிக்க வேண்டி தற்பொழுது நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றையும் செய்திருக்கிறார். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுக்கு சந்திப்பிற்கு பிறகு புதிய மாற்றம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக இருந்தாலும் ஓபிஎஸ், சசிகலா இவர்களின் சந்திப்பால் தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.